கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் தாமஸ் துளசிராமன். நான் மதுரை பட்டணத்திலே நியூ ஆஃப் அவர் ஏஜ் சபையின் தலைமை போதகரும் அப்போஸ்தலருமான ரெவரண்ட் டாக்டர் ஜே ஒய் அருள் அவர்களுக்கு உதவி ஊழியக்காரனாக இருந்து தேவனுடைய ஊழியத்தை நிறைவேற்றி வருகிறேன். என்னுடைய மொபைல் நம்பர் 7339586648. என்னோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள், சத்தியங்களை அறிந்து கொள்ளுங்கள். இந்த காலை நேரத்தில் ஒரு வெளியேற பெற்ற சத்தியத்தை தியானிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 24வது வசனம். தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாமல் நீதியின்படி தீர்ப்பு செய்யுங்கள் என்றார். அல்லேலூயா. இந்த வாசகத்தை இயேசு சொன்ன வாசகம். வானம், பூமி, சமுத்திரம் இவை எல்லாவற்றையும் உண்டாக்கின திருத்துவத்தின் 2வது நபர் ஆண்டவராகிய இயேசு தன்னுடைய வாயினாலே உச்சரித்த வார்த்தை. தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாமல் நீதியின்படி தீர்ப்பு செய்யுங்கள் என்றார். அன்பாளர்களே, தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்கிறவன் இந்த உலக மனுஷன். நீதியின்படி தீர்ப்பு செய்கிறவன் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவன். தோற்றத்தின்படி நீங்கள் தீர்ப்பு செய்தால் உலகத்தில் ஒரு மனுஷனும் தப்ப முடியாது. ஏன்னா தோற்றத்தின்படி எல்லா மனுஷரும் பாவம் செய்து தேவ மகிமையற்று போனவர்கள். தீர்ப்பு கொடுத்தா பாவத்தின் சம்பளம் மரணம். எல்லோருக்கும் மரண தண்டனை கொடுக்க வேண்டியதுதான். பாவத்தினால சாபத்தை கொடுக்கணும், வியாதியை கொடுக்கணும், தரித்திரத்தை கொடுக்கணும், பலவிதமான போராட்டங்களை கொடுக்கணும், வறுமையை குடிக்கணும். தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்து 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 கடைசியில் அங்கே ரட்சிப்பு இல்லை, அங்கே விடுதலை இல்லை, அங்கே சமாதானம் இல்லை. நீ சரியில்லை, நான் சரியில்லை, இவன் அவனை தீர்ப்பு செய்ய, இவன் அவனை தீர்ப்பு செய்ய. இதுதான் பிரியமானே உலகத்து மனுஷர்கள். இவன் அவனுக்கு எடுத்து பேச, அவன் இவனுக்கு நீ செய்து தப்புன்னு இவன் சொல்ல, அவன் இவன் செய்து தப்பு சொல்ல. ஏன்னா தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்கிற கூட்டங்கள். ஆனால் இயேசு சொல்றார், தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாமல் நீதியின்படி தீர்ப்பு செய்யுங்கள் என்றார். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதில் இந்த 2 காரியத்தில் நீதியின்படி தீர்ப்பு செய்துட்டு இருந்தார். என்ன நீதி? தேவ நீதி. தேவ நீதியின்படி அவர் தீர்ப்பு செய்து தான் அநேக ஜனங்களை காப்பாற்றினார். மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான் முழுது எங்கே போனாலும் அவர் எப்படி என்ன செய்தார் தெரியுமா? முதல்ல நீதியின்படி அவனுக்கு தீர்ப்பு கொடுக்கணும். என்ன செய்தார்னா தன் ஜீவனை அவருக்கு கொடுத்துருவார். அப்போ தான் அவன் பாவங்கள் மன்னிக்கப்படும், அவனுக்கு விடுதலை வரும், அவனுக்கு மீட்பு வரும். இதை 3.5 வருஷத்தில் இவர் இப்படி தான் தீர்ப்பு செய்திருந்தார். எங்கே போனாலும் பட்டுன்னு தன் ஜீவனை கொடுத்துருவார். நல்ல மேய்ப்பன் நாடுகளுக்கு ஜீவனையே கொடுக்குறான். அந்த ஜீவன் கொடுக்கும்போது தான் அவன் பேரை சொல்லி பிதாவாகிய தேவனுக்கு முழு உலக பட்டுன்னு குத்துடணும். குத்துட்டு அவன் பாவன் சங்காரத்தை ஓடிறான், பரிசுத்தாவி இறங்குது, அவனுக்கு விடுதலை சுகம் உண்டாகி. இப்படி தான் இயேசு ஊழியம் செஞ்சார். அல்லேலூயா. மத்தேயு, மார்க், லூக்கா முழுவதும் எங்கே போனாலும் முதல்ல பட்டுன்னு ஆளை பார்த்த உடனே நல்ல மேய்ப்பன் நாடுகளுக்கு ஜீவனையே கொடுக்குறான். நீதியின்படி தீர்ப்பு செய்தார். பிசாசு என்ன பண்ணுறான்னா அவன் தோட்டத்தின்படி தீர்ப்பு செய்துக்கிட்டே போகிறான். அங்கே கிறிஸ்து இல்லாத இடங்களிலே மனுஷன் பிறப்பே பாவத்தில் பிறந்து, சாபத்தில் பிறந்து, அக்கிரமத்தில் நன்மை தீமை அறியத்தக்கவனா பிறந்துட்டான். பிசாசு கிறிஸ்து இல்லாத, கிறிஸ்து இயேசு ஜீவன் பாவ பரிகாரம் இல்லாதவர்களை தோட்டத்தின்படி தீர்ப்பு செய்து வாய்நாளெல்லாம் பிரச்சனை, எழும்பவே முடியவில்லை. பிறந்த நாள்லேருந்து இன்றைக்கு வரைக்கும் நான் பிரச்சனையை சந்திக்கிறேன்னு மனுஷன் சொல்கிறான். ஏன்னா தோற்றத்தின்படி, ஏன்னா என் தாய் என்னை பாவத்தில் கருத்தது, அதுதான் அவனுடைய தோற்றம். பெரிய படித்த குடும்பமாக இருக்கலாம், ராயல் ஃபேமிலியாக இருக்கலாம், படிக்காத குடும்பமாக, உயர்ந்த குடும்பம், தாய்ந்த ஜாதி, உயர்ந்த ஜாதி, ஏழை பணக்காரன், அமெரிக்க தேசத்தில் பிறந்திருக்கலாம், ஆப்பிரிக்காவில் பிறந்திருக்கலாம், ஐரோப்பாவில் பிறந்து, ஆஸ்திரேலியாவில் பிறந்து, மதுரை பட்டணத்தில் பிறந்திருக்கலாம். எந்த ஜாதியோ எந்த இடமோ தோற்றத்தின்படி தீர்ப்பு அவனுக்கு வந்துக்கிட்டே இருக்குது.
ஆனால் இயேசு தோற்றத்தின்படி நீங்கள் தீர்ப்பு செய்யாமல் நீதியின்படி தீர்ப்பு செய்யுங்கள் என்று சீஷர்கள் சொல்லிக் கொடுக்குறாரு. அது என்ன நீதியின்படி? அன்பாவிலே, இப்படி இந்த நீதியின்படி தீர்ப்பு செய்கிறவன் தூங்கவே முடியாது அவனால். அல்லேலூயா. எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையிட்டு போகிற அந்த பட்டணத்தில் உங்கள் சொந்த பந்தங்கள், உங்கள் மனைவி, பிள்ளைகள் பாவம் செய்து தேவ மகிமையற்ற தோற்றத்தின்படி பிசாசு திருடவும் கொல்லவும் அழிக்க வரானேட்டு வேறொன்றுக்கு வரான். போட்டு நொறுக்கிட்டு இருக்கிறான் பிசாசு தேசங்களையும் பட்டண குடும்பங்களையும். இப்போ இயேசு குறுக்கிட்டு நீதியின்படி தீர்ப்பு செய்து மக்களை விடுதியாக்கி பாதுகாக்கிறார். அல்லேலூயா. இதுதான் பிரியமானல நம்மளுடைய வேலை. இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் பெற்றுக்கிட்டேன், அபிஷேகம் பெற்றுக்கிட்ட ஊழியக்காரன் வந்துட்டுன்னு சொல்லிட்டு நீயும் தோட்டத்தின்படி நீ தீர்ப்பு செஞ்சா அப்போ அவன் எங்கே தான் போய் காப்பான்? அவன் எங்கே தான், அவனுக்கு மீட்பு எங்கே தான் வரும்? அவனுக்கு எங்கே ரட்சிப்பு அவன் தான் வரும்? இயேசு ஏற்று ஞானஸ்தானம் பெற்று அபிஷேகம் பெற்று ஊழியக்காரன் பேர் வச்சு அப்போஸ்தலர் தீர்க்கதரிசி சுவிசேஷ போதகர்னு பேர் வச்சுக்கிட்டு நீயே அவனை தோட்டத்தின்படி தீர்ப்பு செய்து தண்டனை குத்துந்தாக்கா அவனுக்கு வேற எங்கேருந்து அவனுக்கு மீட்பு வரும்? அன்பாவில் இயேசு நீதியின்படி தீர்ப்பு செய்தார். மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான் முழுது எங்கும் சுற்றி திரிந்தார். எங்கே போனாலும் தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்து பிசாசு அழிக்கவும் கொல்லவும் வியாதியஸ்தர்கள், திருடர்கள், முடவர்கள், செவிடர்கள் இப்படி தான் இருக்கிறாங்க. இயேசு நீதியின்படி தீர்ப்பு செய்கிறாரு. நீதியின்படி தீர்ப்பு செய்யணும். என்ன பண்ணோம்? பாவத்தில் பிறந்திருக்கிறான். தோற்றத்தின்படி அவனுக்கு தீர்ப்பு, நியாய தீர்ப்பு வருது. பாவம், சாபம், மரணம், வியாதி, தரித்திரம் இருக்குது. அந்த இயேசு அவன்கிட்ட தன் ஜீவனையே அவனுக்கு கொடுத்து பாவ பரிகாரத்தை தீவிரமாக செய்கிறார் பாரு. அல்லேலூயா. செய்து அவனை பிசாசுக்கு அது விடுதலையாக்கி காப்பாற்றி விட்டுறாரு. நம்முடைய தோற்றம், நம்முடைய பாவத்தின் தோற்றம், மரணத்தின் தோற்றம் பிதாவாகிய தேவன் உலகத்தை பாதிக்கிறது. கிறிஸ்துவை கொண்டு வர மாட்டான் பிசாசு. கிறிஸ்து இல்லாமலே சுய முயற்சியிலேயே போராட வைக்கிறான். சுய முயற்சி மாம்சமானது ஒன்றுக்கு வருதாது. உடனே தோற்றத்தின்படி மனுஷனுக்கு பிரச்சனை மேலே பிரச்சனை, வியாதி மேலே வியாதி, சாபத்தின் மேலே சாபம், தரித்திரத்தின் மேலே தரித்திரம். பணம் கோடி கோடியாக இருந்தால் கூட நிம்மதி இல்லைங்க. சரீரத்தில் வியாதி ஜெயிக்க முடியுதா? பிரச்சனை போராட்டத்தை எதிர்ப்ப ஜெயிக்க முடியுதா? குடும்ப கணவன் மனைக்குள்ளே சமாதானத்தை பார்க்க முடியுதா? பிள்ளைகளுக்குள்ளே பரிசுத்தத்தை பார்க்க முடியுதா? ஏன்னா தோட்டத்தின்படி தீர்ப்பு இடைவிடாமல் உண்டாகிக்கொண்டே இருக்கிறது. இயேசு சொல்கிறாரு, தோட்டத்தின்படி தீர்ப்பு செய்யாமல் நீதியின்படி தீர்ப்பு செய்யுங்கள்னு சொல்லி கொடுக்குறாரு. யார் செய்ய முடியும்? நீதியின்படி தீர்ப்பு. இது என்ன நீதி? தேவ நீதி. அல்லேலூயா. இயேசுவே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். அந்த தேவ நீதி என்ன பண்ணுதுன்னா பட்டுன்னு ஜீவனையே கொடுத்து, நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்கு ஜீவனையே கொடுத்துட்றான். யாருக்கு அந்த ஜீவன்? இயேசு ரத்தத்தில் வெளிப்பட்டது. யாருக்காக? என் பேரை சொல்லி பிதாவாகிய தேவனுக்கு இயேசு ஜீவ ரத்தம் முழு உலகத்துக்கு கொடுக்கும்போது நான் தோட்டத்தில் பாவத்தின் சம்பளம் மரணம் என்னை விட்டு கடந்து போய் தேவ நீதியின்படி எனக்கு ரட்சிப்பு, சுகம், விடுதலை உண்டாகுதுங்க. இந்த வேலையை செய்யணுங்க ஒவ்வொரு விசுவாசியும். இயேசுக்கு ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் பெற்று அபிஷேகம் பெற்ற ஒவ்வொரு விசுவாசி, ஊழியக்காரன், சீனியர் பாஸ்டருங்க, அசிஸ்டன்ட் பாஸ்டருங்க, கேர் செல் லீடருங்க, ஜப வைத்துக்கிறவங்க, இயேசுக்கு ஏற்றுக்கொண்டு ஒவ்வொரு விசுவாசியும் நீதியின்படி தீர்ப்பு செய்யணும். ஒவ்வொரு நாள் 100 பேருக்கு 1000 பேருக்கு நீதியின்படி தீர்ப்பு செய்து ஜீவரத்தத்தை அவங்க பேரை சொல்லி பிதாவாகிய தேவங்க முழு உலகத்தொட்டா பாவட்டுமான கடந்து போயிடும். நீதியின்படி தீர்ப்பு வந்து அவன் பாதுகாக்கப்படுவான், ரட்சிக்கப்படுவான், தேவாவி அவன் மேல் ஊற்றப்படும். இயேசு மத்தேயு, மார்க், லூக்கா முழுதை இப்படித்தாங்க ஊழியம் செய்தார். எங்கும் சுற்றி திரிந்தார். பிசாசின் வல்லமையில் அகப்படுகிற யாவரையும் பாதுகாத்துட்டார். அல்லேலூயா. இது பாருங்க, ஒரு இடத்துல தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்கிறாங்க. எங்கள் இதே யோவான் 8ஆம் அதிகாரத்தில் இங்கே பாருங்க, இயேசு ஒலிவ மலைக்கு போனார். மறுநாள் காலையிலே அவர் திரும்பி தேவாலயத்துக்கு வந்தபோது ஜனங்கள் எல்லாரும் அவரிடத்தில் வந்தார்கள். அவர் உட்கார்ந்து அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார். என்ன உபதேசம்? இயேசு ஜீவ போதனை, ஜோயே ஜீவன், வேதாகம சத்தியங்களை இயேசு ஜீவ போதனை போதித்தார். அந்த ஜீவன் இயேசுவே வழி, இயேசுவே சத்தியம், இயேசுவே ஜீவன். அந்த ஜீவன் தான் பாவத்துக்கே பரிகாரம், மரணத்துக்கு பரிகாரம். இந்த உபதேசம் தான் இயேசு உபதேசம். இப்போ எத்தனையோ என்னென்னவோ உபதேசன்றாங்க. இயேசுவை போதித்தார். இயேசு ஜீவன் உள்ளவர், தேவநீதி துவைத்ததில் போதித்தார். அவர் உபதேசம் பண்ணினார். அப்பொழுது விபச்சாரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரியை வேத பாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவளை நடுவே நிறுத்தி, போதகரே, இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் மிகவும் கையும் மெய்யுமாக பிடிக்கப்பட்டாள். இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறாரே, நீர் என்ன சொல்லுகிறீர் என்றார்கள். இப்போ பாரு, நியாயப்பிரமாணத்தில் மோசே கட்டளையிட்டுக்கிறாராம்.
இப்படிப்பட்டவங்களை கல்லெறிந்து கொள்ளணுமா? கல் எடுத்துட்டானுங்க எல்லாரும். தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்கிறாங்க. ஏன்பா விபச்சாரத்தில் கையும் மெய்யுமா கண்டுபிடிச்சா? உன் பிறப்பே பாவத்தின் பிறப்பு, பாவத்தின் பாவம் செய்கிற பிசாசால் உண்டாகிறான். கல்லெறிஞ்சா உன்னையும் சேர்த்து கல்லெறியணுமே. உலகத்தில் ஒருத்தன் தப்ப முடியாது. தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்தா எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்று போனாங்க. அந்த பாவத்தில் ஒரு லிஸ்ட்டு தான் இந்த விபச்சாரம். வேதம் சொல்லுது, ரோமர் 3:20, எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்று போயிருக்கிறாங்க. இவ கையும் மெய்யுமா பிடிக்கப்பட்டா? நான் சொல்கிறேன், ஒரு சிறிய இச்சையோடு பார்த்தாவே நீ விபச்சாரம் செய்தாயிடுச்சு. இப்போ உன்னை தோட்டத்தின்படி தீர்ப்பு உன்னையும் சேர்த்து கல்லெறிய வேண்டியதான். இப்படி கல்லெறிஞ்சா உலகத்தில் ஒருத்தன் தப்ப முடியாது. எல்லாரையும் கல்லெறிஞ்சு கொள்ள வேண்டியது தான். அன்பாவிலே, தோட்டத்தின்படி தீர்ப்பு செய்கிறவர் சபிக்கப்பட்டவர்களாம். நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டு சாபத்துக்கு உட்பட்டிருக்கலாம். நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாக வந்ததுங்க. இயேசுவின் மூலமாக கிருபையும் சத்தியம் வந்தது. ஆமாம், கிருபை போயிச்சா நெக்லெக்ட் பண்ணுற ஊழிக்காரங்களே இருக்காங்க. கிருபைன்னா என்னன்னு விளக்கம் தெரியல. அந்த கிருபை தான் என் பாவத்துக்கு பரிகாரம், சாபத்துக்கு பரிகாரம். கிரேஸ் டீச்சிங்கு சரியாக விளங்கிக்காத அதை நெக்லெக்ட் பண்ணுற ஆளுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட நியாயபரமான போதகர்களாக இருப்பாங்க. நியாயத்திற்கிட்டு நியாயம் தீர்க்காதீங்க. தோட்டத்தின்படி கிருபையின்படி அவனுக்கு தீர்வு. கிருபை ஜீவ சொல்கிற ஜீவரத்தர் பட்டுன்னு அவன் பேர் சொல்லி பிதாவாகி மூவி உலகம் கொடுங்க. அப்புறம் தீர்ப்பு கொடுங்க. பிசாசு அப்பாலே போட்டு சொல்லுங்க. பசுத்தாவி அவன் மேலே இருக்க. அவன் பாதுகாக்கப்பட்டு அவன் ரசிக்கப்பட்டுருவான். பரலோகத்துக்கு போய் சேர்ந்துருவான். இந்த வேலை செய்து விட்டுட்டு தோற்றத்தின்படி நியாயத்தின் நாடு செயலில் ஊழல் செயல் அரசியல் சரியில்லை. இது உலகத்தான் செய்யுதுங்க. நீங்கள் இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானம் பெற்று அபிஷேகத்தை பெற்று ஊழியத்துக்கு 20 வருஷம் ஆச்சு, 30 வருஷம் ஆச்சு. இன்னும் கூட தோட்டத்தின்படி தீர்ப்பு செய்து எங்கேருந்துங்க எழுப்புதல் வரப்போகுது? இந்தியா எழுப்புதல் அடைக்கணும்னா இப்படி தோட்டத்தின்படி தீர்ப்பு செய்திருந்தால் எங்கேருந்து எழுப்பு வரும்போது? பட்டுன்னு இயேசு கிறிஸ்து ஜீவன், பரிபூர்ண ஜீவன், நல்ல மேய்ப்பன் தன் நாடுகளுக்கு ஜீவனையே கொடுக்குறான். உங்கள் மனைவி பிள்ளைங்களுக்கு குடும்பத்தாருக்கே கொடுங்க. முதல்ல வீட்டாரே உனக்கு சத்துருக்கள்னு சொல்லப்பட்டுக்குது. பட்டு 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 நியாயத்தை இருந்தாக்கா தோற்றத்தின்படி யாரும் ரசிக்கப்பட மாட்டாங்க. ரெண்டாவது நீயும் சாபத்துக்கு உட்பட்டிருப்ப. எல்லாம் போச்சு, பிசாசின் தந்திரம். இங்கே இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணத்தில் நம்ம கட்டளையிட்டு நீர் என்ன சொல்லியிருந்தான். இப்போ ஏசு என்ன சொல்கிறார் பாரு, அவர்கள் ஓடாமல் அவரை கேட்டுக்கொண்டிருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பாவமில்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவன் என்று சொல்லி அவர் மறுபடியும் குனிந்து தரையிலே எழுதினார். இவர் யார்? இவர் இயேசு, ரட்சகர், மீட்பர். இவர் ஜீவனை நன்மை தீமை அறியத்தக்கவர் கிடையாது. அங்கே கல்லெறிஞ்சுவெல்லாம் ஆதாம் மூலமாக பிறந்து வந்தவன். தோட்டத்தைப்படி துடிக்கிறான். அப்படியே கல்லெறிஞ்சு கொண்டு போன அவளை. விபச்சாரத்தில் கையும் மெய்யுமா அப்படி. எப்பா சோத்திரம், இயேசு போல மாறுங்கப்பா. இயேசு அதை கேட்டு அவர் மறுபடியும் குனிந்து தரையிலே எழுதினார். அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். இயேசு தனித்திருந்தார். அந்த சிறி நடுவே நின்றார். இயேசு யாரு? ரட்சகரே. ஒருத்தருக்கு ரட்சகர், உலகத்தையே ரட்சகரே. உலகத்தையே தோட்டத்தின்படி நியாயத்தை பஸ்வமாகிட்டு இருப்பார் உலகத்தையே. ஹல்லேலூயா. இவர் சொல்கிறார் பாருங்க, இயேசு நிமிர்ந்த அந்த சிறியை தவிர வேறொரையும் காணாமல், சிறியை உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாகிலும் உன்னை ஆக்கிரிக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே. ஆண்டவரேன்ட்டார். அவ்வளோதான், ரட்சிக்கப்பட்ட இயேசு ஆண்டவரேன்னு சொல்லிட்டார். அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை. ஏன்னா தோட்டத்தின்படி தீர்ப்பு செய்கிறவர்கள் இயேசு. நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பேன், நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். என்னது? நீ போ, இனி பாவம் செய்யாது. எப்படி செய்யாமல் இருக்க முடியும்? பிறப்பே பாவம் தானே. என் தாய் என்னை பாவத்திலே கருத்தரித்து உண்டானுங்க. நான் அப்படி உருவாகி கருவாகி நருவாகி உருவாகி அப்படியே பாவத்தில் உற்பத்தியாகி வந்து எப்படி பாவம் செய்யாமல் என்னால் இருக்க முடியும்? இயேசு சொல்கிறார், என் ஜீவனை உனக்கு தருகிறேன். அல்லேலூயா. சமாரியா சிறிகை, என்னை விசுவாசிகள் உள்ளது ஜீவ தண்ணி உள்ள நதிகள் போவோம். ஜீவ தண்ணீரை தரேன்னு சொல்கிறாரு. இனி ஒரு காலம் உனக்கு தாகம் உண்டாகுது. சமாரியா சிறிகிட்ட பேசாருங்க இயேசு. தன்னையே குத்துறாருங்க அந்த சமாரியாவுக்கு. அங்கே பிசாசு ஏதேன் தோட்டத்தில் ஆதாமி நன்மை தீமையே குத்து பெற்றுட்டான். நன்மை தீமை, இந்த நன்மைன்னா தேவன்னா துன்மார்க்கம். அதில் தான் துன்மார்க்க செயல், விபச்சார செயல். இப்படி தான் பிறகு மொழி உலகத்தில் போட்டு
தீர்ப்பு செய்து விபச்சாரம் பண்ணுறது, அதை சபிக்குது, அதை நிந்திக்குது, அதில் வியாதி வருது, விபச்சாரத்தால் சாபம், பேர் கெட்டுவது, அவமானம் வருது, வெக்கம் வருது, கொலைகள் நடக்குது, எல்லாம் தோட்டத்தை தீர்ப்பு செய்கிற இந்த உலகத்தில் ஒரு கூட்ட ஜனத்தை வச்சுக்கிறார். ஏசுனார் இந்த ஏசுனார் ஜனங்க என்ன பண்ணணும்? இயேசு ஏற்றுக்கொண்டார். அப்போ சில திருக்க சுவிசேஷம் போதகர் விசுவாசிங்களாம் ஊர் 100 பேர் 1000 பேர் இயேசு ஜீவன், பரிபூர்ண ஜீவன், ஜீவசர்றன் ஜீவனத்தை என் பேரை சொல்லி பிதாவாகிய தேவன் முழு உலகத்துக்கு கொடுத்தா அந்த விபச்சார ஸ்பிரிட்டு நீங்கிடும். சங்காரத்துனா அந்த விபச்சார ஆவி அவளை விட்டு ஓடிவிட்டு பசுத்தாவி அவன் மேலே ஏறிக்கிட்டு அவள் பாவம் செய்யாமல் இருக்க முடியும். எப்போ ஜீவ சரத்துக்குள்ளே இருக்கும்போது, ஜீவ மார்க்கத்தில் கிறிஸ்துக்குள்ளே வரும்போது வாழ்நாளெல்லாம் அவள் பாவம் செய்ய பரிசுத்தமாக வாழ முடியும். அதான் சொல்கிறாரு இங்கே பின்னாடி. அதற்கு அவள் இல்லை ஆண்டவரே என்ற இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கடிக்குள்ளாக நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். ஆதாமுக்குள் பிறந்தார், நன்மை தீமை அறியத்தக்கவளாக இருந்தால் நீ வாழ்நாளெல்லாம் திருப்பி இன்னொரு முறை கல்லெறிய வருவாங்க, கொண்டு போடுவாங்க. பிசாசு விட மாட்டான். திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வரானே என்று வேறொன்றுக்கு வரான். தோற்றத்தை படி தீர்ப்பு செய்து உன்னை அடித்து நொறுக்கி உன்னை காலி பண்ணிவிடுவாங்க. தீவிரமாக இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்கள். பிரியமான இந்த செய்தியை கேட்க நீங்கள் பாக்கியவான்கள். நீங்கள் யாரோ எவரோ, எந்த ஜாதியோ, எந்த இடம், உயர்ந்தவனோ தாய்ந்தவனோ, ஏழையோ பணக்காரனோ, எந்த நாடோ எந்த தேசமோ, படித்தவனோ படிக்காத ஆணோ பெண்ணோ, ஆதாமுக்குள் நீ பிறந்திருக்கிறாய் என்பதை அறிந்து கொள். ஆதாம் ஏதேன் தோட்டத்திலே தேவன் வேண்டாம் என்று விளக்கின அந்த கனியை புசித்தான். நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசித்து விட்டான். ஆதி தாய், உனக்கு தாய், எனக்கு தாய், முழு உலகத்துக்கு தாய் ஆதி தாய் ஏவாள். நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசித்து விட்டால் சர்பத்தின் வடிவிலே வந்து அந்த சர்ப்பமாகி அந்த பிசாசு ஏவாளுக்குள்ளே புகுந்து அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசித்து அதை ஆதாமுக்கு கொடுத்து, ஆதாமும் அதை புசித்து நன்மார்க்கம் துன்மார்கனாய் மாறிவிட்டான். அந்த ஆதாமை பிறந்து முழு உலகத்தில் 800 கோடி பேர் வந்திருக்காங்க. இப்போ தோற்றத்தின்படி நியாயத்தை இருக்கிறாங்க. தோற்றத்தின்படி நியாயத்திற்கு கடித்து பட்சிக்கிறார்கள். அதனால் அன்பான தேவட பிள்ளைகளே, நீங்கள் தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாமல் நீதியின்படி தீர்ப்பு செய்ய பழகினால் நீங்கள் ஆசீர்வாதமாய், உங்கள் குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். உங்கள் பிள்ளைங்கள்லாம் சேட்டக்கார பிள்ளைங்களாம் இருந்தாக்கா இயேசு கிறிஸ்து ஜீவன், பரிபூர்ண ஜீவன். இயேசு கிறிஸ்து ஜீவ சரீரம், ஜீவ ரத்தம். இது அப்பாற்பட்டவர் தான் இயேசு ஜீவன். இவர் நன்மை தீமை அறியத்தக்கவர் கிடையாது. இயேசு ஜீவ மார்கர். ஜீவன்னா பரலோ. இயேசு நித்திய ஜீவன், ஜீவ சொல்கிற ஜீவரத்தம். உங்கள் மனைவி பேர் சொல்லி, உங்கள் பிள்ளைங்க பேர் சொல்லி, பிதாவாகிய தேவனுக்கும் முழு உலகம் இயேசு ஜீவன் பரிபூஜனை கொடுத்தா சங்காரத்தை ஓடிப்படும். பாவாவி, ஷாப்பாவி, முறுமுறுக்கிறாவி, சண்டை போடுறாவி, இச்சைனாவி, எல்லா ஆவி ஓடிவிட்டு பரிசுத்தாவி அந்த பிள்ளைங்க மேலே இறங்கும்போது அந்த பிள்ளைகள் ஆசீர்வாதமான பிள்ளைகளாக இருக்கும். இஸ்ரவேலிலே நம்முடைய பிள்ளைகள் அற்புதங்களாக அடையாளங்களாக இருக்குன்னு சொல்லப்படுது. இது ஒரு நாள் 2 நாள் இல்லை, வாழ்நாள் முழுக்க உங்கள் பிள்ளைகளுக்காக நீதியின்படி தேவ நீதியின்படி தீர்ப்பு செய்தால் உங்கள் பிள்ளைங்க கொழித்து வளருவாங்க, ஆசீர்வதிக்கப்பட்டு வளருவாங்க. அது மாதிரி 100 பேருக்கு உங்கள் சபையில் இருக்கிற விசுவாசிகளை தேவ நீதியின்படி தீர்ப்பு செய்ய கற்றுக் கொடுங்க. பட்டு நியாயத்தில் இருக்கக்கூடாது. தோற்றத்தின்படி அது உலகத்தை கிறிஸ்து இல்லாதவன் வேறு வழி இல்லை. தோற்றத்தின்படி அவன் தீர்ப்பு செய்து தான் ஏதோ ஒன்று செய்யணும். தோட்டத்தின்படி தீர்ப்பு இல்லைன்னா நீதியின்படி எது லாபம்? நீதியின்படி தீர்ப்பு பட்டு இயேசு ஜீவன், பரிபூர்ண ஜீவன், பிதாவாகியது மூடு அளவற்ற அன்பு, ஜீவ சொல்கிறேன் ஜீவரத்தம். தேவன் இயேசுக்கு சாப்பிட வாக்குத்தான் அந்த இயேசு ஜீவன் ஆதியாமல் வெளிப்படுத்தல் வரைக்கும் இந்த புக்கில் இருக்க ஆதியாமல் வெளிப்படுத்தல் இயேசுக்கு சாப்பிட வாக்கு தத்தங்கள் எல்லாம் சொல்லுங்க. என் பேரை சொல்லி என் மனைவி, பிள்ளை, குடும்பத்தார், இடத்தார், தேசத்தார், பிதாவாகிய தேவனுக்கும் முழு உலகத்துக்கும் தேவ நீதியின்படி தீர்ப்பு செய்தாக்கா அசுத்தாய், சங்காராவி எல்லாம் ஓடிய போடுங்க. பெரிய ஊழிக்காரங்க ஆகிலாங்க. நீங்கள் அப்போ சிலத்துக்கு சூழ்ச்சி பெரிய ஊழியத்தை நீங்கள் செய்யலாங்க. இயேசு அப்படி தாங்க செய்தார். ஒன்றும் இல்லைங்க. இயேசு நல்ல மேய்ப்பத்த நாடுகளுக்கு ஜீவனையே கொடுக்குறான். அந்த ஜீவனுக்கு அடங்காத பிசாசு கிடையாது, பாவம் கிடையாது. பிசாசு ஓடிய பூச்சி பசுத்தாய் இறங்கிச்சு, அவள் பாதுகாத்து விட்டார். அந்த விபச்சாரியை பாதுகாத்தாள். அல்லேலூயா. விபச்சாரியை ஊரே சபிக்குது, ஊரே நிந்திக்குது. அவளை காப்பாற்ற யாராலும் முடியல. அவளுக்குள்ள விபச்சாராவி அவளை தூண்டிக்கிட்டே இருக்குது. போயிடத்துலலாம் விபச்சாரம் பண்ணுறா. இயேசு காப்பாற்றாருங்க. அவர் தாங்க சிருஷ்டிக்கிறார். அவளை படைத்தவர் இயேசு. பாவம் செய்து தேவன் மகிமைட்டு போனா என் ஜீவனையே நான் அவளுக்கு தரேன். அல்லேலூயா. பாருங்கள் சொல்கிறாரு, இயேசு நிமிர்ந்த அந்த ஸ்திரியை தவிர வேறொருவரையும் காணாமல், ஸ்திரியே உன்மேல் குற்றஞ்சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாயிலும் உன்னை ஆக்கிரிக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். அதற்கு அவர், இல்லை ஆண்டவரே. ஆண்டவரேன்ட்டா. ஆண்டவரே, ஆண்டவரா ஏற்றுக்கொண்ட ஆண்டவரே என்றால் இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே. எப்படியா செய்யாமல் இருக்க முடியும்? ஏசப்பா
எங்கள் அப்பா ஆதாமு, எங்கள் அம்மா ஏவாள் தேவனுக்கு விரோதமாக தேவன் சொன்ன கட்டளை மீறி நன்மை தீமை அறியத்தக்க கடியை சாப்பிட்டுட்டாங்க. நன்மார்க்கம் துன்மார்க்கத்தில் இருக்கிறாங்க. அப்படி தான் என்னை பெற்றாங்க. எனக்கு உதவி செய்வியா ஏசப்பான்ட்டார். ஏசப்பா சொல்ல, எப்பா என்னையே உனக்கு தரதாமா உலகத்துக்கு வந்தேன், என் ஜீவனையே உனக்கு தரேன், என்னை பிடிச்சிக்கோ. ஆதாமுக்குள் பிறந்த நீ பிந்தினாதாம் இயேசு கிறிஸ்துக்குள்ளே பெற அந்த இயேசு ஜீவன் பரிபூர்ண தேவ நீதி உயிர்த்தில் கூட குத்தி தீர்த்தம் உனக்கு ரிசீவ் பண்ணு. அந்த இயேசு ஜீவன் அளவற்ற அன்பு தேவ நீதி உயிர், இயேசுவே பரிசுத்தம், இயேசுவே நீதி, தேவன் இயேசுவே ஞானம், அவரே தேவனால் உங்களுக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்பு. பிதாவாகிய தேவனுக்கு முழு உலகத்தும் கொடுமாவல. உன் பாவம் பிதாவாகிய தேவன் முழு உலகத்தை பாதித்தவனுக்கு பரிகாரம் இயேசு ஜீவன் தேவ நீதி துவைத்தது. அது லேசான தேவ நீதி கோடா கூடிய ஐஸ்வர்யம், சரீர சுகம், பரிசுத்தம், நீதி, இச்சையடக்கம், சமாதானம், சந்தோஷம், அன்பு, நீடிப்பு, விசுவாசம் அதை பிதாவாகிய தேவனுக்கு முழு உலகத்துக்கு கொடுக்குறேன்னு கூட சொல்லிகிட்டே இரு. சங்காரத்தை ஓடியே போடுவான். விபச்சார செயலிருந்து கூட பசுத்தாய் உண்மையில் வந்துடும். அது மாத்திரமல்ல, நீ வர விருத்தியாவாய். தேவ தூதர் உனக்கு பணிவிடை செய்வாங்க. நீ இருக்கிற மாதிரி இருக்க மாட்டாய். நீ அநேகருக்கு ஆசீர்வாதம் கிறிஸ்துவை வெளிப்படுத்தி தேவ நீதியின்படி தீர்ப்பு செய்கிற மனுஷியாய் மாறி விடுவாய்ன்னு சொல்லிட்டாரு. இவர் சொல்றார் பாருங்க. அதற்கு அவள் இல்லை ஆண்டவரே என்றார். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கதில்லை. இவர் தோட்டத்தின்படி தீர்ப்பு செய்கிறது கிடையாது. இயேசு யாரையுமே செய்ய மாட்டார், யாரையுமே செய்ய மாட்டார். சொல்றார் பாரு, கீழே என்ன சொல்றார் பாரு, நீ போய் இனி பாவம் செய்யாது என்றார். மறுபடி இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்துக்கு ஒளியாயிருக்கிறேன். என்னது? தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்கிறான் பாரு, அவன் உலகத்துக்கு இருளாயிருக்கிறான். பிசாசு தோட்டத்தின்படி தீர்ப்பு செய்து அடித்து நொறுக்கி திருடவும் கொல்லவும் அழிக்கும் வரானின்னு வேறுட்டுக்கும் வரான். பெத்த தகப்பனே பிள்ளையை சபிச்சு சின்ன வயசு தாயார் பிள்ளைங்களை சபிக்கிறது பாருங்கள். இயேசு அறியாத தாய் பாவத்திலும் பெற்றுறா. அவன் செய்கிற சேட்டை சபிச்சு வாய்நாளெல்லாம் உருப்படாத போது பிள்ளை தகப்பனார் பிள்ளைகளை சபிக்கிறார், நிந்திக்கிறார், தூசிக்கிறார். இயேசு தெரியல. குடும்பமே நரக குடும்பமாக போச்சு உலகம் ஃபுல்லாக. இதில் இயேசு ஏற்றுக்கொண்ட தாய் தகப்பன் என்ன பண்ணுவாங்கன்னா, இயேசு ஜீவன் பரிபூர்ண இயேசு சரியேசு அவங்க தலைமையில் கை வச்சு பிதாவாகி தேவன் பாவத்தின் சம்பளம் மரணம் சிலுவையில் அறையப்பட்டவனாக தான் இருக்கான் ஒவ்வொரு மனுஷனும். இயேசு பிதாவாகி ஆவி வச்சு ஜீவன், அதுக்கப்புறம் மூணு ஆவி வச்சு ஜீவன் பாவட்டும் மரணம் ஓடி பசுத்தாய் இறங்கி அவர் ஆஸ்வதிக்கப்பட்டது போல தன் பிள்ளைகளுக்காக கருத்தாக ஒரு தாய், இயேசு ஏற்றுக்கொண்ட ஒரு தாய் கருத்தாக ஜெபிச்சுட்டு இருந்தாரா இரவும் பகலும் ராத்திரி. பசுத்தாவே அந்த பிள்ளைங்க மேலே இறங்கிடும். அந்த பிள்ளை சூப்பர் பிள்ளையாக தான் இருக்கும். அதாங்க ஆபிரகாம், அதாங்க ஈசாக்கு, அதாங்க யாக்கோபு. அப்போ பாருங்கள், இயேசு மறுபடியும் ஜனங்களை நோக்கி, நான் உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். என்னை பின்பற்றுகிறவன், இயேசுவை பின்பற்றுகிறவன் இருளிலே நடக்க முடியாது. அவனால் ஜீவ ஒளியில் தான். என்னைனா இயேசுவை, இயேசு வேண்டான்னு விட்டுட்டேன். ஆதாமை நன்மை தீமறி சன்மார்க்க துன்மார்க்கத்தை பின்பற்ற கட்டாயப்படுத்தப்படுவாய். அதனுடைய விளைவு மரணமே. இயேசு ஜீவ விருட்சத்தின் கனி, ஜீவ உலகம், ஜீவபானம், ஜீவபூமி, பரலோக ராஜ்யம், ஆதாம் பாதாள ராஜ்யம். உன் நிமித்து பூமியை சபிக்கப்பட்டிருக்கிறது. பாவம் செய்யாமல் உன்னால் இருக்க முடியாது. பிசாசு தோட்டத்தைப்படி தீர்ப்பு செய்துக்கிட்டே இருப்பான். போகிற இடத்துலலாம் பிரச்சனை, வாய்நாளே சூன்யமாக போடும். பிறந்த நாள்லேருந்து இன்றைக்கு வரைக்கும் போராட்டம், சரீரத்தில் வியாதி, உரிமையாக வரும் வியாதி. இந்த கனியை புசிக்கிறனாலே ஷாக்கவே சாவாய். தரித்திரம் வரும், போராட்டம் வரும், எதிர்ப்பு வரும், ஆபத்து, விபத்து, நாசமாசம், கொலைகள், வெறிகள், என்னென்னமோ கிடைக்கிற உலகத்தை. பத்திரிகை செய்து பாருங்கள், தொலைக்காட்சி செய்து பாருங்கள். கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதுக்குள் ஓடி சுகமாக இருப்பான். கர்த்தருடைய நாம் இயேசுவின் நாமத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். உலக ரட்சகர் இங்கே சொல்கிறார் பாருங்க. மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிற இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். அப்படி சொல்றாரு. ஆண்டவரே உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி வராமல் ரட்சிக்கும்படியே வந்தாராம். உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி இயேசு வரலையாங்க, ரட்சிக்கும்படியே வரணும்னா அவனுக்கு ஜீவனையும் பரிபூர்ணம் குத்தே தேரணும். நீங்கள் இயேசு ஜீவன் பரிபூர்ணம் அவர் அப்பத்தே திராட்சை பானம் பண்ணிட்டு அந்த இயேசு ஜீவனையும் பரிபூர்ணம் பிதாவாகிய தேவனுக்கு முழு உலகத்தை கொடுக்க 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 ரட்சிப்பு உண்டாகும். சங்காரத்தூத சாபங்கள், பாவங்களும், மரணங்கள், தரிது உங்களை விட்டு ஓடு. பரிசுத்தாவி இறங்கும். பரிசுத்தாவி எங்கே விடுதலை உண்டு. இப்போ பாருங்க, இயேசு சொல்கிறாரு,
யோவான் 3:11 உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தோற்றத்தின்படி தீர்ப்பு செஞ்சால் உலகம் உள்ள ஆக்கினை தீர்ப்பு உண்டாக வேண்டியதுதான். நோவா காலத்தில் வந்த மாதிரி, சோதோம் குமாரா பட்டணத்தில் வந்த மாதிரி ஆக்கினை தீர்ப்பு வர வேண்டியதுதான். உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவர் அனுப்பினாராம். அவராலே, எவராலே? இயேசுவாலே. இன்னொருத்தர் அவர் ஆதாமாலே உலகம் பச்சிக்கப்பட்டு போச்சு, இயேசுவால் உலகம் ரட்சிக்கப்பட்டு போச்சு. ஆதாமின் பாவத்தை கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கிறான், பச்சிக்கப்பட்டு பாவத்தின் சம்பளம் மரணம் வந்து கிறிஸ்து இயேசு ஜீவனையும் பருவ தேவன் தனக்கு உலகத்தில் அவன் ரட்சிக்கப்பட்டுருவான். காட் வேட் வாட், மேன் வேட் வாட். அதனால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீதியின்படி தீர்ப்பு செய்ய பழகுங்க. நீங்கள் இருக்கிற இடத்துல ஒளியாக இருப்பீங்க, உப்பாக இருப்பீங்க. ஜீவ சரீரம், ஜீவ ரத்தம். தேவ நீதிட்டு உயிர்த்தெழுதல், அதுதான் கிறிஸ்து. பாவத்தின் சம்பளம் மரணம். அதில் காலடி வைக்காதீங்க. நன்மை தீமை அறிக்கிறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, எந்த ஊரில் இருந்தாலும் சரி, அட்ரஸ் கேட்டுட்டு வருவான் பிசாசு. வியாதி வரும், சாபம் வரும், மரணம் வரும், தரித்திரம் வரும், போராட்டம் வரும், கண்களிச்சமா, ஜீவனை திருப்பருவ, சோர்வு, கவலை, பய, திரியோகிதா, சுத்தாவி எல்லாம் வந்து சூழ்த்திக்கிட்டு பாருங்க மக்களை. நல்லா பணம் வச்சுக்கிறான், தற்கொலை பண்ணிச்சான். கோடி கோடியாக பணம் வச்சுக்கிறான், திடீர்னு தற்கொலை பண்ணிக்கிறான். சமாதானம் இல்லை, ஏன்னா கிறிஸ்து இல்லை. தேவி நீதி அளவற்ற அன்புல முழு உலக ஜீவர இயேசு சாப்பிட உலகத்தை ரிசீவ் பண்ணல, அதை ரிலீஸ் பண்ணல. தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கும் நிம்மதியாக வாழ முடியுமா கிறிஸ்து இல்லாமல்? பணமே இல்லைன்றான், அவன் பணமாக வச்சுக்கிறான். 2 பேருமே பாதிக்கப்படுறான். பணம் இல்லாத சபை பிரச்சனை, அசுத்தாவையால் பணம் வச்சுக்கணும், அசுத்தாவில். ஏன்னா பிறப்பு பாவம். பணக்காரனோ ஏழையோ, உழைந்தவனோ தாய்ந்தவனோ, படித்தவனோ படிக்காதனோ, ஆவனோ பெண்ணோ, என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்திருக்கிறார். விளைவு பிரச்சனை, போராட்டம். பாவத்துக்கு மறித்து தேவ நீதிக்கு நான் படைக்க வேண்டும். நிறைய பேர் இயேசு ஏற்றுக்கிறாங்க, ஞானசான் பெற்றுக்கிறாங்க, கடைசியில் பழையபடி தோற்றத்தின்படி மாம்சீகமாக வாயிறாங்க. இயேசு ஏற்றுக்கொண்டு திரளான ஜனங்கள் கிறிஸ்துக்குள் பரிபூர்ண தேவ நீதி தேவன் தன் முழு உலக ஜீவ மார்க்கத்தில் 100க்கு 100 இல்லாதபடினால் பலவிதமான பிரச்சனையை சந்திக்கிறார். சமாதானத்தை ஏந்து போய், சந்தோஷத்தை ஏந்து போய். இயேசு ஏற்றுக்கொள்ளுங்க. தேவ நீதின்ட்டு உயிர்த்ததில் கிறிஸ்து ஜீவன் பரலோக தேவன் தன் முழு உலகம் வெளிப்படுத்திக்கிட்டே இருக்குங்க. ராத்திரி பகல் வெளிப்படுத்துங்க. கண்டிப்பாக பரிசுத்த வருவாருங்க. சங்காரத்தை ஒன்று விட்டு ஓடியே திறனாங்க. தேவ நீதின்படி தீர்ப்பு செய்தால் இயேசு பிசாசம் ஓடி ஏசு எங்கு சுற்றி இந்த பிசாசு வழியில் அகப்படுகிற எல்லாம் படியில் ஆகிறாரு. ஒரு பிசாசு வச்சவன் 2000 பீஸ் பாவம் செய்கிற பிசாசு நாள் உண்டாயிருக்கிறான். சங்கிலி கட்டி பார்க்குறாங்க, கயிறு கட்டி பார்க்குறாங்க. ஏன்னா கிறிஸ்து இல்லாமல் ட்ரை பண்ணுறாங்க. பிசாசு ஓடவே இல்லை. ஏசு போனார். ஹல்லேலூயா. உலக ரட்சகர். உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி வராமல் உலகத்தை ரட்சிக்கும்படியே வந்தவர். நல்ல மேய்ப்பன் தன்னோடுகளுக்கு ஜீவனையே கொடுக்குறான். ஜீவ சரீரம், ஜீவ ரத்தம். 2000 பிசாசு. அடையுங்கப்பா, எவ்வளோ பாவம் செஞ்சிருப்பேன். அப்படி கரிச்சு கொட்டி அப்படியே அவனை நியாயத்தை இருக்கல. அவனை ஜீவ சரீரத்தை கூட நான் ரட்சிக்க வந்தவன். உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி உலகத்தை ரட்சிக்கும்படிக்கே வந்தேன். அந்த ரட்சிக்கணும்னா அவனுக்கு ஜீவன் நான் கொடுத்தே தரேன். அதை நான் வாலண்டியாக கொடுக்குறேன். அந்த இயேசு கிறிஸ்து ஜீவன் உனக்குள்ளே இருக்க தகப்பன்மாரே, தாய்மாரே, ஊழியக்காரரே, விசுவாசிகளுக்கு இயேசு கிறிஸ்து ஜீவனையும் பரிபூர்ணம் கொடுங்க. தேவி நீதிட்டு உயிர்த்தல் கூட ஆதியாகமத்தில் வெளிப்படுத்தல் இயேசு சாப்பிட வாக்குத்தத்தை கொடுத்து தீருங்க. பிதாவாகிய தேவனுக்கு உலகத்தை முழு உலகத்தையும் கொடுங்க. பாவம் மரணம் கடந்து ஓடி அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள், பாதுகாக்கப்படுவார்கள். தேவி நீதியின்படி தீர்ப்பு செய்யுங்க. உங்கள் ஆத்மா இன்பகரமாக இருக்கும், நிம்மதியாக வரும், தோக்கம். அல்லேலூயா. முழு உலக இயேசு ஜீவன் பரலோக ராஜ்யத்தை கொடுங்க. பரமண்டல பிதாவே, உம்முடைய நாமம், உம்முடைய ராஜ்யம், உம்முடைய சித்தம். இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்க, சோர்ந்து போகாமல் என்னத்தை ஜபம் பண்ணுங்க. கெஞ்சுக்கிறோம் ஐயா, மண்டாடுக்கிறோம் ஐயான்னு. ஏசு உம்முடைய நாமும், உம்முடைய ராஜ்யம், பரமண்டல பிதா முழு ஆவின் போய் பாவங்கள் மன்னிக்கப்படும். உங்களை எந்த சொர்த்தியுமே என்று ரட்சித்துக் கொள்வார். அல்லேலூயா. அதனால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தோட்டத்தின்படி தீர்ப்பு செய்யாமல் நீதியின்படி தேவ நீதியின்படி தீர்ப்பு செய்ய பழகினால் நீங்கள் எந்த இடத்திலும் ஆசீர்வாதமாக இருக்கலாம். சாபங்கள் பாவம் அல்லகைச்சு உங்களுக்கு ஓடிவிடும். வியாதி ரொம்ப நாள் நிற்காது, சாபம் ரொம்ப நாள் நிற்காது, தரித்திரம் உங்ககிட்ட நிற்காது. இயேசு ஜீவனில் கொடோ கூடிய ஐஸ்வர்யம் இருக்குதுங்க. ஐஸ்வர்யத்தை வெளியே போட முடியாது. திருத்துவத்தில் 2வது நபர் இயேசுவை தந்துள்ளி அளவற்ற ஐஸ்வர்யம் இருக்குதுங்க. அந்த ஐஸ்வர்யத்தை பிதாவாகிய தேவனுக்கு முழு உலகத்தையும் கொடுத்தாக்கா தீர்ப்பு நீதியினுடைய தீர்ப்பு உனக்கு ஐஸ்வர்யம் வாசல தரித்திராவி உன்னுட்டு அலைகைச்சு ஓடணும். பசு தாவிடால் உனக்கு ஐஸ்வர்யம் வரணுங்க. கல்வாட்சியில் பாவத்தின் சம்பளம் மரணத்தை ஏற்றுட்டு இயேசு தோட்டத்தின்படி தீர்ப்பு செய்த பாதாளத்திலே வேண்டி தான் அவர். பாவத்தின் சம்பளம் மரணத்தை ஏற்று பாதாளத்தில் நீதியின்படி தீர்ப்பு. என்ன தீர்ப்பு? நீதி. அவருடைய ரத்தத்தினால் நீ ஜீவன் இயேசு ரத்தத்தை கைவிட்ட பிதாவுக்கு முழு உலகத்தை கொடுக்குறாரு. தேவ நீதியின்படி தீர்ப்பு செய்தனால பாவத்தையும் சாபத்தையும் மரணத்தையும் பாதாளத்தை 3ஆம் நாள் உலகத்தையும் ஜெயித்து வந்தார். அதாங்க தேவ நீதியின்படி தீர்ப்பு. பெரிய காரியங்க.
இயேசு ஏற்றுக்கொண்ட நீங்கள் பாக்கியசாலிகள். ஹல்லேலூயா. ஜோயே ஜீவன் வேதாகம சத்தியங்களை கேளுங்க. ஃபேஸ்புக்கில் போயிட்டு துளசிராமன் தாமஸ்ன்னு சர்ச் செய்யுங்க. ஏராளம் செய்திகளை நான் பதிவு செய்திருக்கிறேன். ஜோயே ஜீவன் வேதாகம சத்தியங்கள். யூடியூப்பில் போய் தாமஸ் துளசிராமன் சர்ச் செய்யுங்க. அது அதிகாலையில் கொடுக்குற செய்திகளை கேளுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு இந்த செய்திகளை ஷேர் பண்ணுங்கள். அன்பாவிலே மோசே இஸ்ரவேல் ஜனங்களை தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்தால் பார்வோன்கிட்டே வாயினால் செத்து எல்லாம் பாதாளம் 26 லட்சம் 30 லட்சம் ஜனங்களும் பாதாளத்துக்கு போயிட்டு இருப்பாங்க. தேவ நீதியின்படி தீர்ப்பு செய்கிறான். அது என்ன பண்ண? ஆட்டுக்குட்டி ரத்தத்தை வச்சு நிலைக்காலில் போசணும். அதான் நீதியின்படி தீர்ப்பு செய்யுது. அதை செய்யுது கஷ்டமா? வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டி அடியா? மோசே சொல்கிறாரு, கர்த்தர் மோசே கிட்ட சொல்கிறாரு, மோசே மோசே தினி வாதி விட்டேப்பா, எத்தனை வாதிக்கும் மெசிஞ்சானா பார்வோன்னு, அது நீ தோட்டத்தின்படி தீர்ப்பு செய்கிற. ஒரு மெசிய மாட்டான், அவன் கடினதான் மாறே வர. தேவ நீதியின்படி தீர்ப்பு செய்து பாரு. பார்வோனும் பார்வோஷி சமுத்திராயத்தில் போய் விழுந்துருவாங்க. நீங்கள் செங்கடல் வந்து யோர்தான் படி எருகு காணாந்தேசே போய் நீதியின் அது என்ன பஸ் ஆட்டுக்குட்டி. அவனுடைய இலக்கத்தக ஏசு சர் ஏசு ரத்த ஜீவ சர், அது பைதொட்டு ஆட்டுக்குட்டி, அது ஜீவாட்டுக்குட்டி. அப்பாற்பட்டவர் இயேசு, ஜீவன் உள்ளவர். அவர் பரலோக ராஜ்யம். அவனுடைய இலக்கத்துக்கு தாங்க 6 லட்சம் குடும்பத்து 26 30 லட்சம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பைதொட்டு அவனுடைய வீட்டு தீவிரமாக அடித்து நிலைக்கால் பூசுங்க. அந்த ஆட்டுக்குட்டியின் சரீரம் ஆட்டுக்குட்டி ரத்தத்தை தேவன் தனக்கு முழு உலகத்துக்கு, எகிப்துக்கு, பார்வோனுக்கு, எல்லாருக்கும் அந்த இயேசு உலகத்தின் பாவத்தை சுமந்த தேவன். அதை அப்படியே மோசே செய்தான், ஆர்வன் செய்ய எல்லாரும் இயேசுவை தேடி கண்டுபிடிச்சாங்க. 1 வயசு ஆட்டுக்குட்டி, அது ஆண் ஆட்டுக்குட்டி, அது ஆண் ஆட்டுக்குட்டி, அது பைதொட்டு ஆட்டுக்குட்டி. புதிய உலகத்தின் பாவத்தை சுமந்த தேவ ஆட்டுக்குட்டி. அந்த இயேசு ஜீவன், பரிபூர்ண ஜீவன், இயேசு இயேசு அவருடைய பிதாவாகிது முழு உலகத்துக்கு கொடுத்தா தேவ நீதியின் படி தீர்ப்பு செய்யுது. அன்றைக்கி 430 வருஷமாக இந்த சங்காரத்தை அன்றைக்கி நைட்டாக இஸ்ரவேல் விட்டு ஓடிட்டான் பிச்சா சங்காரத்தை. உடனே பொண்ணோடு வெளியே கூட வந்தாங்களாம் பாருங்க. பார்வோன் கோலை நீட்டினா செங்கடல் பிழுக்குது, சமுத்திரம் பார்வோன் மாம்ச சேர்ந்த உள்ளவன் தோட்டத்தின்படி தீர்ப்பு செய்கிற அந்த பார்வோனு ஜீவனை கஷ்டப்பாக இந்த பார்வோன் சமுத்திரத்தை மூழ்கிட்டாங்க. இஸ்ரவேலுக்கு கடல் வழிவிட்டது, யோர்தான் வழிவிட்டது, எரிகோ தரைமட்டம் காணாம தேசத்துக்கு போனாங்க. இதெல்லாம் தேவ நீதியின்படி தீர்ப்பு செய்யுது. அல்லேலூயா. அந்த இயேசு உனக்குள்ளே இருக்கிறார். பயப்படாதே, கலங்காதே, திகையாதே. அருமையான மகளே மகளே, சோர்ந்து போய் உடங்காதே. தோட்டத்தின்படி தீர்ப்பு செய்கிறாய். கவலைப்படாதே, துக்கப்படாதே, சோர்ந்து போகாதே. அது தோட்டத்தின்படி போகுது. கவலைப்பட்ட உன்ன நிலம் பயப்பட்டால் உன்ன மோசமாயிடும். எது தின்னா மாம்சம் உன்ன மரணத்தில் தான் போயிடும். புதைக்கு வீட்டுக்கிறவன் மாம்ச சேர்ந்த இவ்வளோ கவலைப்படுறான், துக்கப்படுறான், சுயமிச்சு போய் கட்சியில் புதைக்கு தான் அவன் மாம்ச சேர்ந்த மரத்தை தோட்டது. தேவ நீதியின்படி வா. இயேசு இயேசு ரத்தத்தை பிதாவாகிய தேவனுக்கு முழு உலகத்துக்கு கொடுக்க ஆரம்பி. உன் தேவனாகிய கத்திரத்தோடு உயிரத்தோடு முடியாத உயிரத்தோடு அன்பு கூறு. அது கொப்பாயிருக்கு உன்னிடத்தில் அன்பு பிறகு என் அன்பு, கிறிஸ்துவின் அன்பு, அது ஜீவனையும் பரிவு. இயேசு சாமட வாக்கு தத்தங்கள் பிதா முழு உலகத்துக்கு ஆதாம் 2வது இயேசு ஜீவன் பரிவு ஜீவன் முழு உலகத்துக்கு தேவன் தனக்கு முழுவதுக்கு கொடுக்குறது. நீ தேவ நீதியின்படி தீர்ப்பு செய்கிறாய். உனக்கு சங்காரத்துவம் ஓடுவான், பாவட்டு மாறுவான், தேவத்துவ கல்லை புரட்டுவான், வாழ்ந்து சகல அதிகாரம் ஏந்து போன எல்லாவற்றையும் பெற்றுக் கொள்வாய். ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபெல்லாம் பலி பீடத்திலே ஒரு பைதொட்டு ஆட்டுக்குட்டியை தேவனுக்கு செலுத்திக்கிட்டே இருந்தாங்க. ஆபிரகாமை சகல காலத்தில் ஆஸ்வதித்தார். எது நிமித்தம்? அந்த ஆட்டுக்குட்டி ரத்தத்தின் மூலமாக தான் பலி பீடம். ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு. ஆபிரகாம் சீமானாக இருந்தான். 100வது வயசு கூட அவனுக்கு கர்ப்பக்கடி கிடைத்தது. தோற்றத்தின்படி வாய்ந்ததுனாலே தேவ நீதியின்படி தீர்ப்பு செய்கிறார். அது பைதொற்ற பலி. தேவன் இயேசுவை பலி, இயேசுவை ஜீவன் பிதாவாகி தேவனுக்கு முழு உலகத்தை வெளிப்படுத்தணும். ஆபிரகாமை சகல காலத்தில் ஈசாக்கை ஆஸ்வதித்தார், யாக்கோபை ஆஸ்வதித்தார். அந்த ஆபிரகாமின் புதிய கிறிஸ்து இயேசு மூலமாக நமக்கு அந்த கிறிஸ்து ஜீவனையும் பரிபூர்ணனையும் பிதாவாகிய தேவனுக்கு முழு உலக வாய்நாளுக்குள்ள வெளிப்படுத்துது. உன் குடும்பத்தார், இனத்தார், தேசத்தார், மாம்சமானி அவருக்கு அப்படி எட்டை விட்டாமல் ஜெபம் பண்ணி சோர்ந்து போகாமல் ஜெபம். மோசே அன்றைக்கி 30 லட்சம் இஸ்ரவேல் ஜனங்கள் பஸ் காட்டு ரத்தத்தை நிலைக்காலுக்கு சங்காத்து செங்கல் யோர்தான் எகிப்து சேர்வு காணாந்தேச கொண்டு ஒரு மோசே பழைய ஏற்பாட்டில். புதிய ஏற்பாட்டில் அந்த பஸ் காவாகி கிறிஸ்து உனக்காய் பலியிடப்பட்டிருக்கு. அந்த இயேசு ஜீவனை வச்சு என்ன செய்கிற? தூக்கிட்டு நாடு செயல், ஊர் செயல், அரசியல்வாதி செயல், அவன் செயல், இவன் செயல், சுய நீதியில் போய் தோட்டத்துப்படி சாட்சி கேட்டாது. நீயும் கேட்டு உலகத்தையும் கேட்டுருக்காரு. விசுவாசியே, நீங்கள் உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறீர்கள். அந்த ஒளி ஜீவ ஒளி இயேசு. அவர் அளவற்ற அன்பு, தேவனி தூவி அவர் அப்பத்தை திராட்சை பானம் படிக்கிறார். இந்த இயேசு சரியாக விலையே போட வானத்தோடு சகல அதிகம் திருத்த பிதாவாகி முழு உலகம் வெளிப்படுத்த பாவண்டுமான கடவுள் தேவாய் ஊட்டப்படும். கர்த்தர் உன்னை ஆஸ்வதிப்பார். பரிசுத்த பிதா இந்த வார்த்தையின் மூலமாக இந்த செய்திகளுக்கு ஒவ்வொரு ஆஸ்வதிப்பீராக. பெரிய காரியம், பாவத்தின் சம்பளம் மாறணும், தேவநீதியின் சம்பளம் உயிர்த்தது. தேவனுக்கு தனக்கு உயிர்த்து இயேசு ஜீவன் பரிஜீவன் பாவண்டுமான ஓடிவிடும். தேவாய் ஊட்டவிடு எல்லாவற்றையும் வெளியிலாக்கி ஜனங்களை ஆஸ்வதிப்பீராக. இயேசு நாம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அன்பாளே, என்னுடைய பெயர் பாஸ்ரா தாமஸ் துளசிராமன். என்னுடைய மொபைல் நம்பர் 7339586648. என்னோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
இந்த செய்தியில் கர்த்தர் உங்களோடு கூட பேச இருக்கிறார். இந்த ஊழியத்தை உங்கள் காணிக்கைகளாலே தாங்குங்கள். என்னுடைய பேங்க் டீட்டெயில்ஸ்: இந்தியன் பேங்க், அக்கௌண்ட் நேம் ஆர் துளசிராமன், அக்கௌண்ட் நம்பர் 5922075523, IFSC கோட் ID IB 000B066, பிபிகுளம் பிரான்ச், மதுரை, இந்தியா. காட் பிளஸ் யூ. தோட்டத்தின்படி தீர்ப்பு செய்வதை நிறுத்துங்கள். தேவ நீதியின்படி தீர்ப்பு செய்ய பழகுங்கள். இயேசு அப்படித்தான் வாழ்ந்தார். அதனால் அவர் அநேக ஜனங்களுக்கு ஆசீர்வாதம், உலகத்துக்கே ஒளியாக இருந்தார். எந்த மனுஷனை பார்த்தாலும் சரி, எவ்வளோ பெரிய அதிகாரி பார்த்தாலும் சரி, சாதாரண மனுஷனை பார்த்தாலும் சரி, பாவத்தின் சம்பளம் மரணத்தில் இருக்கிறான் மனுஷன். பாவம் பிரச்சனையை சந்தித்து இருக்கிறான். போய் இங்கே தடுக்கி வீழ்ந்தால் போய் பாருங்கள். முழு உலகத்தில் போய் பாருங்கள். பத்திரிகை செய்தியை பாருங்கள், தொலைக்காட்சி செய்தியை பாருங்கள். பாவங்களும் சாபங்களும் தோட்டத்தைப்படி தீர்ப்பு செய்து 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 அநேக போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு, நீதித்துறை, நீதிமன்றங்கள் எல்லாம் தோட்டத்தின்படி தீர்ப்பு செய்து 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 ரட்சிப்பு உலகம் அழகிக்கப்படுகிறது. இதில் இயேசுவை ஏற்றுக்கொண்டவன் பாவத்துக்கு பரிகாரம் செய்கிற தேவ நீதி இயேசு ஜீவனை பரிபூஜீவன் உணர்வுபூர்வமாக அவன் பேரை சொல்லி அவன் குடும்பத்தின் பேர் பிதாவாகி முழு இயேசு ஜீவன் இயேசு ரத்த இயேசு சாமண்ட வாக்கு கொடுத்து சங்காரத்தின் போய் பரிசுத்தாவி இறக்கி அவனை காப்பாற்றி விடலாம் ஐயா. இரவும் பகலும் இப்படி செய்தால் எப்படி எழுப்பு தேசத்தில் பற்றி பிடிக்கும் ஐயா. இல்லையா? அவர் திருவிருந்து அவர் அப்பத்தை திராட்சம் பானம் பண்ணியிருக்க இயேசு சரியேசு ரத்தம். ஒரு மனுஷன் எருசலேமிருந்து எரிகோவுக்கு போகலே கல்லர் கையில் அகப்பட்டான். கல்ல வஸ்திரங்கள் குட்டுகிறாக இருக்கிறான். தேவியும் ஆசாரியம் பக்கமாக விலையை போயிடறான். நல்ல சமாரியம் போகிறான். என்ன பண்ணா? என்னையும் திராட்சம் தான். தேவ நீதியின்படி தீர்ப்பு. சங்காத ஓடிட்டான். அந்த எரிகோவிலிருந்து விடுதலையாக்கி சத்தத்தில் கொண்டு வந்து சேர்த்துட்டான். பிசாசுங்கிறது தப்பி வைத்தான். அந்த பாவ நிவர்த்தி பொருள் உங்களுக்குள்ளே இருக்கிறது. இயேசு கிறிஸ்து சரீரம், இயேசு ரத்தம் பிதாவாகிய தேவனுக்கு முழு உலகத்துக்கு கொடுத்தா தேவ நீதியின்படி தீர்ப்பு செய்வது. பாவம் பரிகரிவு தேவாய் கண்டிப்பாக வரும். அட்ரஸ் கேட்டுட்டு பரிசுத்தாவே தேவத்தில் அந்த மனுஷன் போய் சந்திப்பார். இயேசு சமீபத்திலிருந்து தூரத்தில் இருக்கிறவங்க வெளியில் ஆகிறார். பூவன் வேலைக்காரன் சொத்தமானார். என் ஜீவனையே அவனுக்கு ஜீவ சொல்ற ஜீவன் அவன் பேர் பிதாவை முழு உலகு. இங்கே சொல்கிறார், தூரத்தில் இருக்கிற அவன் சொத்தமாகி வெளியில் ஆக்கப்பட்டான். இப்படியெல்லாம் ஊழிய செய்தார் இயேசு. அன்பானே, என்னோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராமன் தாமஸ் சர்ச் செய்யுங்க. ஏராளம் செய்திகளை கொடுக்கி எல்லா செய்தியும் கேளுங்கள். கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்களாக இருப்பீர்களானால் என்னுடைய எல்லா செய்திகளையும் கேட்டு தீருங்கள். கடைசி நாளில் இருப்பது தேவன் உங்கள் வல்லமையாய் பயன்படுத்துவார். யூடியூப்பில் போய் தாமஸ் துளசிராமன் சர்ச் செய்யுங்க. தினந்தோறும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தினந்தோறும் அதிகாலை விலையேற்பட்ட செய்திகளை கேளுங்க. கிறிஸ்து இயேசுவை போல மாறுங்க. தேவ நீதியின்படி தீர்ப்பு செய்ய இப்போவே இப்போ ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்கள் குடும்பத்தில், இனத்தில், தேசத்தில், முழு உலகத்துக்கு பாவத்தின் சம்பளம் மாறின பிசாசு. இதை வச்சுருந்தானே நீ தீர்ப்பு செய்கிற. குடும்பத்தில், பட்டணத்தில், தேசத்தில் பாவம் மான தேவ நீதி உயிரில் 1000 பேர் லட்சம் கூட ஆவின்படி வாழ்நாளுக்கு கொடுக்கிறேன். பிசாசை தடுக்கிறேன். தேவ நீதி உயிரில் பசுத்தாயர்கள் சங்காதம் ஓடுன்னு சொல்லுங்க. நீங்கள் உலகத்துக்கே உப்பாயிருப்பீங்க. உலகத்தையே ஆசுவாதம். இதை வாழ்நாள் ஃபுல்லாக செய்யுங்க. 8 நிமிஷம் தோறும் செய்யுங்க. உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பாவன்ட்டு மரம் ஓடி பசுத்தாவிகள் ஓடும். எல்லாம் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. பிள்ளைகள், குடும்பம், பட்டணம், தேசம், உங்கள் திருச்சபை விசுவாசிகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என்னுடைய பெயர் பாஸ்ரா தாமஸ் துளசிராமன். என்னுடைய மொபைல் நம்பர் 7339586648. உங்களுக்கு ஏதாவது கேள்விகள், சந்தேகங்கள் இருக்குமானால் என்னோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே மாபெரும் காரியங்களை செய்வார். இந்த செய்தி 23/1/2020 அன்று கொடுக்கப்பட்டது. இந்த செய்தியை உங்கள் நண்பர்கள், உறவினர்களுக்கு ஷேர் பண்ண. நான் மதுரை பட்டணத்தின் நியூ ஆஃப் அவர் இயேசு சபையின் தலைமை போதகர் அப்போஸ்தலருமான ரெவரண்ட் டாக்டர் JJ.Y. அருள் அவர்களுக்கு உதவி ஊழியக்கான தேவடைய ஊழியத்தை நிறைவேற்றி வருகிறேன். குறைந்தது ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், யூடியூப், வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருக்கிறேன். இது நிமித்தம் நிச்சயமாய் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.